வணக்கம். இந்த வீடியோவில் 3/3/2026 சந்திர கிரகணம் இந்தியாவில் நிகழ உள்ளது. இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியக்கூடிய நேரம் என்ன, இந்தியாவில் எந்த பகுதியில் தெரியும், தமிழ்நாட்டில் தெரியுமா, அதேபோல் இந்த சந்திர கிரகணத்தில் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் என்ன, சந்திர கிரகணத்தை முன்னிட்டு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். முதல்ல இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன தகவலை பார்க்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். சந்திர கிரகணம் என்றால் என்ன, சந்திர கிரகணம் தொடங்கும் நேரம் என்ன, முடியும் நேரம் என்ன, சந்திர கிரகணம் இந்தியாவில் எந்த பகுதியில் தெரியும், சந்திர கிரகணம் இந்தியாவை தவிர உலக நாடுகளில் எங்கெல்லாம் தெரியும், சந்திர கிரகணத்தை நாம் எப்படி பார்க்கலாம், சந்திர கிரகணத்தை முன்னிட்டு பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் என்ன, சந்திரகிரகண நேரத்தில் என்ன செய்யலாம், சந்திரகிரகண நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, உணவுப் பொருட்களில் தர்பை மற்றும் துளசியை போட்டு வைப்பதற்கான காரணங்கள் என்ன, அதேபோல் சந்திரகிரகணம் முடிவடைந்ததும் செய்ய வேண்டியது என்ன, இந்த சந்திரகிரகண வழிமுறைகளில் யாருக்கெல்லாம் விதிவிலக்கு என்பது குறித்து விவரங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வீடியோவை ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரியும். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி நடைபெற இருக்கும் சந்திர கிரகணம் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பலருக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. சந்திர கிரகணம் என்றால் என்ன? சூரியன், பூமி, சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனை மறைக்கும். இதுவே சந்திரகிரகண நிகழ்வு. சந்திரகிரகணம் தொடங்கக்கூடிய நேரம் மற்றும் முடியும் நேரம் என்ன? சந்திரகிரகணம் ஆரம்பம் மாலை 3:19 முழு கிரகண ஆரம்பம் மாலை 4:34. மிக அதிக கிரகணம் மாலை 5:03. முழு கிரகண முடிவு இரவு 5:33. சூரியன் சந்திரன் நிழல் பூரணமான முடிவு இரவு 6:47. சந்திர கிரகணம் இந்தியாவில் எங்கெல்லாம் தெரியும்? இந்த சந்திர கிரகணம் இந்தியா முழுவதும் பெரும்பாலும் தெரிய வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மேற்கு வங்கம், ஒடிசா, பீகார், அசாம், மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், இமாச்சல பிரதேசம் ஆகிய இடங்களில் 3/3/2026 அன்று நடைபெற இருக்கக்கூடிய சந்திரகிரகணம் தெரியும் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்தியாவின் பெரும்பாலான பகுதியில் சந்திரன் வெளியே வரும் நேரம் மாலை 6:20 முதல் 6:30 மணி வரை என்று கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கிரகணத்தை முழுமையாக இந்தியாவில் பார்க்க முடியாது. இருப்பினும் இந்தியாவில் ஒரு சில இடங்களில் கிரகணம் முடிந்த பின்பு கிரகணத்தை பார்க்க முடியும். சந்திர கிரகணம் உலக நாடுகளில் எங்கு தெரியும்? இலங்கை, நேபாளம், பங்களாதேஷ், சீனா, ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யுனைடெட் கிங்டம், ஜெர்மனி, பிரான்ஸ், அமெரிக்கா, கனடா, பிரேசில், ஐக்கிய அரபு அமீரங்கள் உட்பட்ட பகுதியில் தெரியும் என்று கூறப்படுகிறது. சந்திர கிரகணத்தை எப்படி பார்க்கலாம்? சந்திர கிரகணம் காண கண்களுக்கு பாதுகாப்பு கண்ணாடி தேவையில்லை. அதாவது சூரிய கிரகணத்தை வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது. அதுபோல் எந்த கட்டுப்பாடும் சந்திர கிரகணத்துக்கு கிடையாது. நாம் வெறும் கண்ணாலேயே சந்திர கிரகணத்தை பார்க்கலாம். இதனால் கண்ணுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. வானம் மேகமின்றி தெளிவாக இருந்தால் தெளிவாக நாம் சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும். பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் என்ன? சந்திரன் பலவீனமடையும் நேரம் என்பதால் கீழ்கண்ட ராசிகள் சிறிது பரிகாரம் செய்தால் நல்லது என்று கூறப்படுகிறது. பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம். இந்த ராசிகளை தவிர ஜன்ம ராசியில் கிரகணம் நடக்கக்கூடிய ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்வது சிறந்தது. கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம்? கிரகணம் ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் நேரம் என்று கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் ஓம் நமச்சிவாய அல்லது ஓம் நமோ நாராயண ஜபம் செய்யலாம்.
அதே போல் சந்திர காயத்ரி மந்திரம் வந்து சொல்லலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் பிரயாணம் செய்யலாம் மற்றும் லலிதா சகஸ்ரநாமம் பிரயாணம் செய்யலாம். அதே போல் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்வதும் சிறந்தது. கிரகண நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? கிரகண நேரத்தில் உணவு உண்ணாமல் இருப்பது சிறந்தது. புதிய வேலைகளை கிரகண நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டாம். அதேபோல் முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட வேண்டாம். அதேபோல் புதிதாக பயணம் மேற்கொள்ள வேண்டாம். மிக முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் பொறுத்தளவில் கூர்மையான கருவிகளை பயன்படுத்த வேண்டாம். அதாவது ஊசி, கத்தி, நகவெட்டி இது போன்ற கருவிகளை பயன்படுத்த வேண்டாம். கர்ப்பிணி பெண்கள் வெளியில் பார்க்காமல் இருப்பது நல்லது. இது ஒரு பழமையான நம்பிக்கையாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு நடைமுறை. பரிகாரம். சந்திரகிரகணத்தின் போது என்ன பரிகாரம் செய்யலாம்? கிரகணம் முடிவடைந்த பின்பு தண்ணீரில் குளிக்க வேண்டும். பால் அல்லது தயிர் தானம் செய்யலாம். அதேபோல் வெள்ளி பொருட்கள் தானம் செய்யலாம். ஓம் சோம் சோமாய நமக 108 முறை இதனை ஜபம் செய்யலாம். சிவன் அல்லது அம்மன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றலாம். உணவுப் பொருட்களில் தர்பை புல் மற்றும் துளசி போடுவதற்கான காரணம் என்ன? சந்திரகிரகணம் துவங்கக்கூடிய நேரத்திற்கு முன்பு உணவு மற்றும் தண்ணீர், பால் போன்ற பொருட்களில் தர்பை புல் அல்லது துளசி இலை வைப்பது என்பது பழமையான வேத பாரம்பரிய வழக்கமாகும். கிரகணம் துவங்கக்கூடிய நேரத்தில் காற்றில் நுண்ணுயிர்கள் அதிகரிக்கும். தர்பை புல் அவற்றை தடுக்க உதவும் என்று முன்னோர்கள் நம்பினார்கள். உணவின் மேல் துளசி இலை வைத்தால் அது பவித்திரமாக இருக்கும் என்றும் கருதப்படுகிறது. கிரகணம் முடிவடைந்ததும் செய்ய வேண்டியது என்ன? கிரகணம் முடிவடைந்ததும் சில ஆன்மீக, பாரம்பரிய மற்றும் சுத்திகரிப்பு வழக்கங்கள் உள்ளது. இவை மன அமைதி, உடல் சுத்தம் மற்றும் வீட்டில் நல்ல சக்திகளை ஈர்க்க உதவும் என்று நம்பப்பட்டு வருகிறது. கிரகணம் முடிவடைந்த பின்பு தண்ணீர் தெளித்துவிட்டு வீடை சுத்தம் செய்ய வேண்டும். நாமும் குளித்து சுத்தம் பெற வேண்டும். கடலில் சென்று குளிக்கலாம். முடியாதவர்கள் வீட்டில் கல்லுப்பு, மஞ்சள், வேப்ப இலையை நீரில் கலந்து குளிக்கலாம். சாயங்காலம் அல்லது இரவு நேரம் என்பதால் வெந்நீர் ஹாட் வாட்டரில் குளிக்கலாம். வெள்ளை உடை அணிந்து கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடலாம் அல்லது வீட்டில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி இறைவனை வழிபடலாம். ஏழைகளுக்கு அன்னதானம், பால், தயிர், அரிசி, பருப்பு போன்றவற்றை தானம் செய்வது சிறந்தது. புதிய உணவு சமைத்து சாப்பிடலாம் அல்லது கிரகண காலத்தில் வைத்த தர்பை புல் மற்றும் துளசி இலைகளை உணவுப் பொருட்களிலிருந்து அகற்றிவிட்டு அந்த உணவையும் சாப்பிடலாம். இந்த வழிமுறைகளிலிருந்து யாருக்கு விதிவிலக்கு? சிறு குழந்தைகள், வயதானவர்கள், நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் இவர்கள் உடல்நலக் காரணமாக உணவை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அறிவியல் ரீதியாக பார்த்தால் கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது என்று ஆதாரம் எதுவும் கிடையாது. இது முழுக்க பாரம்பரியமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு நம்பிக்கை. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.